Hello guys, welcome to Barbells and Dumbbells YouTube channel. So guys, இன்னைக்கு நாம இந்த வீடியோல இப்போ நீங்க மசில் பிளாட்டியூ ரீச் பண்ணிருந்தீங்கன்னா ஸ்டாப் ஆன மசில் growth-ஐ again எப்படி கிக் ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கிறதுக்கான சில ட்ரிக்ஸ் பத்தி தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரொம்பவே இன்ட்ரஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோவா இருக்க போகுது. சோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சோ வாங்க guys, இன்னைக்கு நாம இந்த வீடியோக்குள்ள போலாம். மசில் பிளாட்டியூ அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரே மாதிரியான வொர்க் அவுட்ஸ், ஒரே மாதிரியான எக்சர்சைஸ் again திரும்ப பெர்ஃபார்ம் பண்ணும்போது நம்ம பாடி அதுக்கு அடாப்ட் ஆகிரும். நம்ம பாடியை ஒரு சூப்பரான அடாப்டபிள் மிஷின் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸில் மசில் growth ரொம்பவே சூப்பராக இருக்கும். பட் ஒன்ஸ் நம்ம பாடி அந்த ஒர்க் அவுட்ஸுக்கு அடாப்ட் ஆனதுக்கப்புறம் பெரிய அளவிலான மசில் growth இருக்காது, பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. ஸோ இதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா மசில் பிளாட்டியூ. ஸோ அந்த மசில் பிளாட்டியூவை பிரேக் பண்ணி அகைன் எப்படி மசில் growth-ஐ கிக் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ட்ரிக், டபுள் அப் யுவர் செட்ஸ். ஸோ இப்போ ஒரு பர்டிகுலர் பாடி பார்ட் மசில் பிளாட்டியூ ரீச் பண்ணிருச்சு, பெருசாக மசில் growth இல்லை. ஸோ அந்த பர்டிகுலர் பாடி பார்ட்டுக்கு வீக்லி நீங்கள் 20 செட்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறீங்க. ஸோ இதில் நான் டபுள் அப் அப்படின்னு சொன்னது 20 into 40 செட்ஸ் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. எக்ஸ்ட்ராவாக 4-5 செட் ஆட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் அந்த பர்டிகுலர் பாடி பார்ட்டுக்கு வீக்லி 20 செட்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா இனிமேல் நீங்கள் 25 செட்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பர்ஃபார்ம் பண்ணுற அந்த 4-5 செட் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுடைய ஒர்க் அவுட்டில் இன்டென்சிட்டியாக இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ஆப்வியஸாக ஸ்டாப் ஆன மசில் growth அகைன் கிக் ஸ்டார்ட் ஆகும். ட்ரிக் 2, டபுள் ஆர் ட்ரிபிள் யுவர் ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் பாடி பார்ட்டை வீக்லி எவ்வளோ டைம்ஸ் ட்ரைனிங் பண்ணுறீங்க அப்படிங்கிறது. மசில் பிளாட்டியூ ரீச் பண்ண அந்த பர்டிகுலர் பாடி பார்ட்டோட ட்ரைனிங் ஃப்ரீக்வன்சியை அனலைஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ மசில் பிளாட்டியூ ரீச் பண்ண அந்த பர்டிகுலர் பாடி பார்ட்டை வீக்லி 1 டைம் தான் ட்ரைனிங் பண்றீங்கன்னா அதை 2 டைம்ஸ் ட்ரைனிங் பண்ணுங்க. இப்போ 2 டைம்ஸ் ட்ரைனிங் பண்றீங்கன்னா வீக்லி 3 டைம்ஸ் வந்து அந்த பாடி பார்ட்டை ட்ரைனிங் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி மசில் பிளாட்டியூ ரீச் பண்ண அந்த பர்டிகுலர் பாடி பார்ட்டோட ட்ரைனிங் ஃப்ரீக்வன்சியை இன்க்ரீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாப் ஆன மசில் growth அகைன் கிக் ஸ்டார்ட் ஆகும். ட்ரிக் 3, ஹேமர் அண்ட் ஆங்கிள். ஸோ இப்போ ஒரு பாடி பார்ட்டுக்கு பல ஒர்க் அவுட்ஸ் பண்ணுவீங்க, பல ஆங்கிள்ஸ்ல இருந்து அந்த பர்டிகுலர் பாடி பார்ட்டை ட்ரைன் பண்ணுவீங்க, எல்லாமே ஓகே. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒர்க் அவுட் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ்ல ட்ரைன் பண்ணியுமே நீங்க மசில் பிளாட்டியூ ரீச் பண்ணிட்டீங்கன்னா அந்த பர்டிகுலர் பாடி பார்ட்டுக்கு 1 எக்ஸசைஸ் சூஸ் பண்ணுங்க. அந்த 1 எக்ஸசைஸை மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் செட்ஸுக்கு பர்ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ இப்போ டிப்பிக்கலாக உங்களுடைய செஸ்ட் ரொட்டீன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளாட் பெஞ்ச் ப்ரெஸ், இன்க்ளைன் டம்பிள் ப்ரெஸ், ஃப்ளைஸ், பெக் டக் ஃப்ளை. ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட டிப்பிக்கல் செஸ்ட் ரொட்டீன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணி நீங்கள் மசில் பிளாட்டியூ ரீச் பண்ணிட்டீங்கன்னா செஸ்ட்டுக்கு 1 எக்ஸசைஸ் சூஸ் பண்ணுங்க, இன்க்ளைன் பெஞ்ச் ப்ரெஸ். ஸோ இந்த இன்க்ளைன் பெஞ்ச் ப்ரெஸ்ஸை 15 செட்ஸுக்கு பர்ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஸ்டாப் ஆன மசில் growth அகைன் கிக் ஸ்டார்ட் ஆகும். ட்ரிக் 4, வேரி யுவர் ரெப் ரேஞ்சஸ். ஸோ இப்போ நீங்கள் மசில் பிளாட்டியூ ரீச் பண்ண அந்த பர்டிகுலர் பாடி பார்ட்டுக்கு 8 to 12 ரெப் ரேஞ்ச் தான் பர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு மோர் தென் 15 reps ஆர் 20 reps பர்ஃபார்ம் பண்ணுங்கள், ஆர் லெஸ் தென் 6 reps வந்து பர்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெப் ரேஞ்சை வேரி பண்ணி ட்ரைன் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் பாடி பார்ட்டை மசில் பிளாட்டியூவிலேருந்து பிரேக் டவுன் பண்ணி அகைன் growth-ஐ கிக் ஸ்டார்ட் பண்ண முடியும். ட்ரிக் 4, பவர் அப். பவர் ஈக்குவல்ஸ் ஸ்ட்ரென்த், ஸ்ட்ரென்த் ஈக்குவல்ஸ் மோர் மசில். ஸோ இப்போ மசில் பிளாட்டியூ ரீச் பண்ண அந்த பர்டிகுலர் பாடி பார்ட்டை ஹைப்பர்ட்ராஃபிக்காக மட்டும் ட்ரெயின் பண்ணாமல் ஸ்ட்ரென்த்துக்காகவும் ட்ரெயின் பண்ணுங்க. ஹைப்பர்ட்ராஃபிக்காகன்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் பாடி பார்ட்டை மாடரேட் வெயிட் யூஸ் பண்ணி 8 to 12 ரெப் ரேஞ்சில் ட்ரெயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதை ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்ட்ரென்த்துக்காக ட்ரெயின் பண்ணுங்க. ஸ்ட்ரென்த்துக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஹெவி வெயிட் யூஸ் பண்ணி less than 6 reps or 5 reps. ஸோ இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஹெவி வெயிட் யூஸ் பண்ணி ட்ரைனிங் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் மசில் பிளாட்டியூ ரீச் பண்ண பாடி பார்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டாப் ஆன அந்த மசில் growth பார்த்தீங்கன்னா அகைன் கிக் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்களுக்கும் ஏதாச்சும் ஒரு பாடி பார்ட் மசில் பிளாட்டியூ ரீச் பண்ணியிருந்துச்சுன்னா இந்த வீடியோவில் நான் சொன்ன ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு உங்களை இன்னொரு புது வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ கைஸ்.